வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். மாநில திட்டக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய மாநில அளவிலான அடைவுத் தேர்வு அதாவது ஸ்லாஸ் 2025 இந்த வருஷம் நடந்த அந்த எக்ஸாமினுடைய இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3வது கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அண்ட் 8வது வகுப்பிற்கு இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு சர்டன் ஏரியா எடுத்துட்டு அதில் மட்டும் அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண வச்சு அதில் நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்மளுடைய கற்றல் அடைவு நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட் இப்போ பார்க்கலாம். ஸ்லாஸ் எக்ஸாம்னா ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சமக்ர சிக்ஷா அண்ட் எஸ்சிஆர்டி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய 3வது 5வது 8வது வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களை அதில் சூஸ் பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதன் மூலியமாக அவங்க அந்த கற்றல் அடைவு பெற்றதை அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அது பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சுன்னா பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதி 3ஆம் கிளாஸ்க்கும் அடுத்தது 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்புக்கும் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புக்கு இது நடத்தப்பட்டது. ஸோ இப்போ 3 மற்றும் 5 வகுப்புல பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்புக்கு அதிகபட்சமா 20 மாணவர்கள் எடுத்தாங்க. 8ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 30 மாணவர்களை எடுத்து அனலைஸ் பண்ணாங்க. ஸோ மொத்தமா இந்த 3, 5, 8 இதுல பார்த்தீங்கன்னா 9,80,341 ஸ்டூடெண்ட்ஸை இந்த தேர்வுல பங்கேற்று இருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இது மொத்த மாணவர்கள் எவ்வளவு மாணவர்கள் இப்போ டோட்டலா தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 66% எடுத்து நம்ம எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதில் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா 3ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா 36,829 பள்ளிகளை சேர்ந்த 3,08,701 மாணவர்கள் பங்கேற்று இருக்காங்க. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 36,829 பள்ளிகளை சேர்ந்த 3,43,670 மாணவர்களும் 8th பார்த்தீங்கன்னா 16,354 ஸ்கூல் சார்ந்த 3,28,370 மாணவர்களும் இந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதனுடைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசைனிங் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஆர்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அவங்க அவங்களே ஃப்ரேம் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா தமிழ் வழியில 4 வினாத்தாள் தொகுப்பு, அடுத்தது ஆங்கில வழியில பாத்தீங்கன்னா 4 வினாத்தாள் தொகுப்புகளை வடிவமைச்சிருந்தாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல இருந்து 35 கொஸ்டின்ஸ். அடுத்து 5th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்ல இருந்து 45 கொஸ்டின்ஸும் இருந்தது. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ்ல இருந்து 50 கொஸ்டின்ஸ் அதுல இருந்துச்சு. கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் பத்தி போட்டிருக்காங்க. ஸோ 3rd ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்துல 67%, ஆங்கில படத்துல 69%, அடுத்தது மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 54% அண்ட் அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 76% பாத்தீங்கன்னா அந்த 3rd படிக்கக்கூடிய அடைவினை அவங்க பெற்றிருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா தமிழ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2021 நடத்தப்பட்ட NAS எக்ஸாம், நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய தேசிய சராசரி அதாவது நேஷனல் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஆவரேஜ் காட்டிலும் அடுத்தது ஸ்டேட் லெவல் ஆவரேஜும் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணது. ஸோ அதை விட இப்ப நம்மளுடைய அடைவுத்திறன் மேம்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே போல 5th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்துல 76%, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 51% அண்ட் அந்த சூழ்நிலையியல் பாடம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா 57%, கணித பாடத்துல 57% கற்றல் அடைவுல பெற்றிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல தமிழ், சூழ்நிலையில் மற்றும் கணித பாடத்துல பாத்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜை விட நம்ம நல்லாவே அடைவுத்திறன் மேம்பட்டு இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மற்றும் 5ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா மாநில அடைவுத்திறன் முடிவுகள் மேம்படுத்துவதற்கு நாம 1 to 5 வரைக்கும் எடுத்துக்கூடிய எண்ணும் எழுத்தும் திட்டம் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் தெளிவாகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 8ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடத்துல 52%, ஆங்கில படத்துல 39%, மேக்ஸ்ல 38%, சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 37%, சமூக அறிவியல் பொறுத்த வரைக்கும் 54% பாத்தீங்கன்னா கற்றல் அடைவுல பெற்றிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இதுல பர்டிகுலரா தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல்ல பாத்தீங்கன்னா NAS கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஆவரேஜை காட்டிலும் நாம இப்ப நல்லாவே மேம்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது மாவட்ட அளவிலான தரநிலையை பார்க்கலாம். மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தரநிலையில பாருங்க, அனைத்து வகுப்புகளிலும் பாடங்களிலும் முதல் 5 மாவட்டங்கள் பெற்ற இடங்கள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட், கடலூர் செகண்ட், மதுரை 3வது, தென்காசி 4வது இடத்தையும், சிவகங்கை 5வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அனைத்து வகுப்புகளிலும் பாடங்களும் கடைசி 5 மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி 34வது இடத்தையும், ஈரோடு 35, செங்கல்பட்டு 36, சென்னை 37, கோயம்புத்தூர் 38வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. அடுத்து வட்டார அளவிலான தரநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸோ பாருங்க, ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து வகுப்புகளிலும் பாடங்களிலும் முதல் 5 வட்டாரங்கள்னு எதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தக்கலை ஃபர்ஸ்ட் பிளேஸ், அடுத்தது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவட்டாறு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஆரணி, மதுரை உசிலம்பட்டி வட்டாரம், நெக்ஸ்ட் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குருந்தன்கோடு. ஓகே, அனைத்து வகுப்புகளிலும் பாடங்களிலும் கடைசி 5 வட்டாரங்கள் என்று சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம், அடுத்து செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய புனித தோமையர் மலை, அடுத்து கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர், நாமக்கல்ல வெண்ணந்தூர், சேலம்ல இருக்கக்கூடிய சேலம் ஊரகத்தை கொடுத்துருக்காங்க. தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அளவிலான தரங்களில் ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ் பாருங்க. ஸோ கன்னியாகுமரி, கடலூர் செகண்ட் பிளேஸ், மதுரை, மயிலாடுதுறை, சிவகங்கை. ஸோ லாஸ்ட் 5 மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ சேலம், கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, ஈரோடு, சென்னை. ஓகே, அதே போல வட்டார அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்துல ஸோ முதல் 5 வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ திருவட்டாறு கன்னியாகுமரி, அடுத்தது தக்கலை கன்னியாகுமரி, ஆரணி திருவண்ணாமலை, அடுத்தது குருந்தன்கோடு கன்னியாகுமரி, ஆத்தூர் திண்டுக்கல் அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கடைசி 5 வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர், திருவிகா நகர் சென்னை, ஆலங்காயம் திருப்பத்தூர், ராயபுரம் சென்னை, சேலம் ஊரகம் சேலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அளவிலான தரநிலையில ஃபர்ஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கன்னியாகுமரி, கடலூர், மதுரை, தென்காசி, திருவண்ணாமலை. ஸோ லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்ட்டு சேலம், செங்கல்பட்டு, நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வட்டார அளவில் பிளாக் லெவலில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தட் இஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 வட்டாரங்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருவட்டாறு கன்னியாகுமரி, தக்கலை கன்னியாகுமரி, ஆரணி திருவண்ணாமலை, உசிலம்பட்டி மதுரை, குருந்தன்கோடு கன்னியாகுமரி. இதே கடைசி 5 வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சூலூர், அடுத்து நாமக்கல் வெண்ணந்தூர், திருப்பத்தூர்ல ஆலங்காயம், நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர், சேலம்ல சேலம் ஊரகம் கொடுத்துருக்காங்க. இதே கணித பாடத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ் என்னன்னா கன்னியாகுமரி, கடலூர், மதுரை, தென்காசி, மயிலாடுதுறை. லாஸ்ட் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்ட்டு செங்கல்பட்டு, நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வட்டார அளவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ திருவட்டாறு கன்னியாகுமரி, குருந்தன்கோடு கன்னியாகுமரி, தக்கலை கன்னியாகுமரி, ஆரணி திருவண்ணாமலை, ஆத்தூர் திண்டுக்கல். அதே லாஸ்ட் 5 வட்டாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணந்தூர் நாமக்கல், பெருந்துறை ஈரோடு, சூலூர் கோயம்புத்தூர், தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் சேலம் ஊரகம் சேலம் கொடுத்துருக்காங்க. சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வகுப்புல பொறுத்த வரைக்கும் சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா 76% அண்ட் மொழி பாடங்களான தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தமிழ்ல 67, ஆங்கிலத்தில் 69% பெற்று குறிப்பிடத்தக்க அளவில் வந்து அடைவினை பெற்றிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்து 5த்லையும் தமிழ் பாடத்துல வந்து சராசரி மதிப்பெண்கள் வந்து 67ல 76 அதிகரிச்சிருக்கு. அடுத்தது கணித பாடத்துல 54ல 57 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து மொழிவளத்திறன் மற்றும் கணித பகுப்பாய்வு திறன்ல வந்து முன்னேற்றத்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க. 3 மற்றும் 5 வகுப்புகளில் அனைத்து பாடங்களிலும் 8ஆம் வகுப்புல வந்து தமிழ் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களிலும் பார்த்தீங்கன்னா சராசரியாக 50க்கு மேல மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. ஸோ நிச்சயமா ஸோ கற்றல் விளைவுகளை போதிய அடைவுத்திறன் பெற்றுள்ளது இது தெளிவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய அந்த எண்ணும் எழுத்தும் திட்டம், நெக்ஸ்ட் அது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ், ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்றல் அடைவை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கற்றல் அடைவை வந்து நம்ம உயர்ந்த இலக்கணை அடையிறதுக்கு உரிய திட்டமிடலையும் அதுக்கான புதிய அணுகுமுறைகளையும் நம்மளுக்கு உத்திகளையும் வகுத்து தடவும் இதை வந்து ஒரு நல்ல ஒரு வழிகோலுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ 2021 நடந்த ஸோ நேஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, தேசிய அடைவு தேர்வு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டடு அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 1,26,000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து தான் சாம்பிளிங்காக எடுத்து அவங்க வந்து அதை நடத்தினாங்க. ஆனால் நாம் இப்போ தமிழ்நாட்டில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அதாவது நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா 9,80,341 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இதை நடத்தினது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் முன்னெடுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. That's all. Like, share and subscribe Shifa Diaries.